நுவலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். வைரல் வீடியோ, ட்ரெண்டிங் ஷோ, அதை பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற வைரல் வீடியோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன அப்படியே அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியாதது இல்லை, ட்ரெண்டிங்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜி தமிழில் ஒளிபரப்பான தமிழா ஷோவில் பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். குழந்தைத்தனமாக செய்யும் மனைவிகள், அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு முழிக்கின்ற கணவர்கள் அப்படின்னு ஒரு ஷோ நடந்துச்சு. இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக அதில் ஒரு பொண்ணு பேசுனதை பற்றி நிறையா பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த பொண்ணு பேசுனது தான் இருக்கிறதே ஹைலைட். பொதுவாக இந்த பொண்ணுங்க எல்லாமே குழந்தைத்தனமாக செய்கிறாங்க அப்படின்ட்டு, என்ன செய்கிறாங்க அப்படிலாம் கேட்குறாங்க. விதவிதமாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும். இந்த பல்பம் சாப்பிட்றேன், குச்சி சாப்பிட்றேன், பேப்பர் சாப்பிட்றேன், செங்கல் சாப்பிட்றேன், அது இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைத்தனமாக பேசுறது, இப்படியெல்லாம் சாப்பிட்றது, இதை பற்றிலாம் விதவிதமாக சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்களோ அது போல் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு இல்லை. அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி குழந்தைத்தனம் மாறாமல் இருப்பது ஒரு வரம் தான். அந்த நடத்துனர் கூட அதுதான் சொல்கிறாரு, அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கூட. ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் வருஷம் கழித்து அதை நினச்சி வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய எண்ணமும் அதுதான். என்னன்னு சொன்னீங்கன்னா, குழந்தைத்தனம் இருக்க வேண்டியது தான். அது நம்ம பர்சனலாக நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறது, அவரவர் கணவர்கிட்டையோ இல்லை அவங்கவுங்க பிள்ளைங்கிட்டையோ இல்லை அவங்கவுங்க அம்மா அப்பா கிட்டேயோ அந்த மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு செயலுக்குமே இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. நாம் வீட்டில் பேசுகிற மாதிரியே வெளியே பேச முடியாது, கணவர்கிட்ட நடந்துக்கிற மாதிரியே மற்றவங்ககிட்ட நடந்துக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் நம்மளுடைய வயது முதிர்ச்சியின் அடையாளம், மன முதிர்ச்சியின் அடையாளம், அறிவு முதிர்ச்சியின் அடையாளம் இல்லைங்களா? நான் இங்கே நடந்துக்கிற மாதிரி தான் அங்கே நடந்துக்குவேன்னு சொன்னால் அது சரியானதாக இருக்காது. இன்னொன்று, இந்த பேசுகிறவங்க எல்லாருமே என்னமோ 2K கிட்ஸு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே 28 வயசு 29 வயசு அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்படி செய்கிறது என் கணவருக்கு பிடிச்சிருக்கிறது, ஏன் நான் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தால் என்ன அப்படிங்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் இதுக்கு என்ன வேணால் காரணம் இருக்கலாங்க. எப்பேற்பட்ட ஒரு செயலுக்குமே ஒரு காரணம் இருக்கும், அவங்கவுங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அதில் நம்ம தலையிடவே முடியாது. ஆனால் அது மாதிரியே நான் பொதுவெளியில் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பிரச்சனை உண்டாகிறது. நம்மளுடைய உறவுகளுக்கும் ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுது இல்லைங்களா? இப்போ ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு பெண்ணாக இருந்தால் கூட சொல்கிறேன், இது மாதிரி குழந்தைத்தனமாக நடந்து கொள்ளும் கணவர்கள் அப்படி இருந்து பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அந்த மனைவிகள்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? நாம் அதையும் நினச்சி பார்க்கணும். நாம் நான் என்ன வேணால் செய்வேன், நான் இப்படி இருக்கிறது என்ன தப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை இருக்கிறதுலே ஹைலைட் இப்போ நான் பிக்சர் இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது அந்த பொண்ணு சொன்னதான். எனக்குன்னு ஒரு உலகம் வச்சுருக்கேன், நான் அதை நினச்சிக்கிட்டே படுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் ஏன் உங்களுக்கு சின்ன வயசில் எதாவது நடந்துச்சா, சின்ன வயசில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறலையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா என்னை நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எல்லாமே நான் கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தாங்க, ஆனாலும் அது எனக்கு பிடிச்சதாக இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது இதை வச்சு பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வாங்கி கொடுத்தும், கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தும் என்னுடைய விருப்பம் நிறைவேறலை, அதனால் நான் ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிறேன், எனக்கு பிடிச்ச அதாவது உணவு உலகம், உடை உலகம், இன்னும் எத்தனையோ பொம்மை உலகம், இந்த நம்ம போட்டுக்கின்ற அணிகலங்கள், எல்லாமே நான் ஒவ்வொரு உலகம் எனக்கு வேணுங்கிறத நான் இப்போ எடுத்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம பிடிச்சது எல்லாமே வாங்க முடியாது இல்லைங்களா? அதனால் நான் எனக்கு பிடிச்சது போய் நான் அங்கே போய் சாப்பிட்டுக்குவேன், அங்கே போய் போட்டுக்குவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, யாராலையுமேங்க என்ன சொல்கிறேன்னா, நம்ம நினச்சது எல்லாமே வாங்க முடியாது. பார்க்குறதுக்கு இப்போ ஒரு 10 சேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 8 சேலை கூட பிடிக்கலாம். அதுக்காக 8 வாங்க முடியுங்களா? இல்லை வாங்குவது தான் சிறந்த நம்ம புத்திசாலித்தனமாக இருக்குமா சொல்லுங்கள்?
நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை தான் வாங்கணும் இல்லைங்களா? பார்க்குறதெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்குறதுங்கிறது ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்காது. எப்படி இந்த பிள்ளைங்க இப்படி வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இது நம்ம என்ன சொல்கிறது, டாக்டர்கிட்ட போகலை, அதெல்லாம் வேறு பிரச்சனை, அது அவங்கவுங்க குடும்ப பிரச்சனை, அந்த கருத்து சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு 25-30 லேடிஸ் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறது, எங்கேயோ இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு தான் இந்த ஒரு ஷோவே வைக்கிறாங்க இல்லைங்களா? இப்படி ஒரு தலைப்பில் வைக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த படத்தில் அவங்க ஜெனிலியாவை ஒரு குழந்தைத்தனமான பார்த்துட்டு தான் அவங்க விரும்புவாங்க. ஆனால் கல்யாணம்னு வரும்போது இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நினச்சோம் இது சினிமாவுக்காக இவங்க இப்படி ஒரு கேரக்டரை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு அது மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கே அந்த இயக்குனர் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு தான் அப்படி ஒரு கதாநாயகியை வச்சாங்களோன்னு எனக்கு தோணுது. என்னுடைய வருத்தமும் என்னுடைய கருத்தும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீங்க. யாராக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் தயவு செய்து எனக்கு இப்போ கிடைச்சது கிடைக்கல, பிடிச்சது வாங்க முடியல, அதுக்காக நான் கனவு உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி யாராலையுமே முடியாதுங்க. யாரோ மிக மிக பெரிய கோடீஸ்வரரில் வேணால் முடியலாம், அந்த மாதிரி எல்லாருமே இருக்க முடியாது. நம்மை போன்ற ஒரு மத்தியதர குடும்பத்தினர் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறது, மனதை அடக்குவதற்கும் ஆசையை குறிப்பிட்ட நெறிப்படுத்தி அந்த வாங்கும் சக்தியை செலவிடுவதற்கும் நம்மளுடைய புத்திசாலித்தனமாக அறிவார்ந்தத்தனமாக இருந்தால் தான் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நம்ம பொருளாதார சிக்கலை இல்லாமல் நம்ம ஒரு கடனெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக வாழ முடியும். நினைத்த பொருளெல்லாம் வாங்கணுங்கிறது ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. அதற்காக ஒரு கனவுலகத்தில் போவது என்பது அதைவிட ஒரு புத்திசாலித்தனமும் இல்லை. அதாவது சொல்கிறது, அது ஒரு புத்திசாலித்தனமான செயல் இல்லை. சரிங்களா? தயவு செய்து நான் இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்டையா இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நம்ம இடம் பொருள் ஏவல் அறிந்து எதுனாலும் பேசணும், செய்யணும், பழகணும். அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நிறைவேறணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே கோரிக்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஷோ பார்த்தீங்களா? வருகின்ற பதிவுகளை எல்லாம் பார்த்தீங்களா? இதற்கான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நான் கேட்குறேன். ஒருவேளை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதெல்லாம் எனக்கு பத்தாதுங்க. நான் உங்களை மாதிரி நான் பெரிய பதிவாக ஒரு 6 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்னுடைய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 9443879848 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுடைய வீடியோவை எடுத்து நான் நிச்சயமாக போடுகின்றேன். பொதுமக்களின் கருத்து இதற்கு அவசியம் தேவை. மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.